ஓகே காய்ஸ், நம்மளும் வேலைக்கு கிளம்பியாச்சு. இன்னைய டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மாப்பிள்ள என்னை கேட்காம நீ மட்டும் சர்க்கரையை வச்சுட்டியா மாப்பிள்ள? நான் சர்க்கரையே தின்ன மாட்டேன். நீ தான் சாப்பிடுவ சர்க்கரை வச்சு. நான் சாப்பிடுவேண்ணா? நீ தின்றதுக்காக சர்க்கரை எடுத்தியாடே? ஐயோ ஏன்டா அப்படி இருக்கீங்க? கீரை பூச்சி மாத்திரம் வாங்கிட்டு வரணுமா உனக்கு? போதும் மாப்பிள்ள, விடு மாப்பிள்ள, அதுக்கு மேலே எடுக்க வேணாம், போதும் விடு. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா, எனக்கு பிடிக்காத பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன அடிக்குது? உனக்கு பிடிக்காது? எனக்கு புரியுது, எனக்கு பிடிக்காது. வாங்கணும்னா அதை வாழ்ந்துச்சு வாயிலிருந்து புரியாது. எதாலும் இப்போ நீ வந்து அவனுக்கு வந்து பேரனுக்கு மேலே பழி போட்டுற. நேற்று கேட்டா சாம்பார் சாம்பார் நேற்று அவனு வைக்க சொன்னான்னு சொன்னேன், மேகி செய்ய சொன்னாலும் சொன்னேன். இப்போ அவனுக்கு பிடிக்கிற உனக்கு வேலை சீக்கிரமா முடியும்னு பார்க்குறியா? எப்படி பிடிக்கல எல்லாம் வேற ஏதாவது வாங்கிக்கலாம். சரி, இன்னைக்கு வந்து மதியம் நம்ம தான் ஸ்பெஷலாக செய்ய வேண்டியது. சரியா? நமக்கு பிடிச்ச செய்வோம். ஓகேவா? ஓகே. இது வேறு பிடிக்காது, இதை வேற ரியாக்ஷன் வேறு கொடுத்துட்டாரு. அதெல்லாம் பிடிக்காத சாப்பாடுங்க, லைட்டாக சாப்பிட வச்சுட்டு போயிடும். அதிகமாக வைக்கிறாங்க. என்ன பாசமா செஞ்சுட்டாங்க, அந்த அளவுக்கு செஞ்சுட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. யாரி பண்ண முடியாம வைக்கிறாங்க. பிடிக்காது அது. அது கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டாது. உள்ளே போலப்போ உள்ளவத்தரணி அண்ணன் வந்து விளையாண்டுட்டு இருக்கான் பாரு. பண்றா சும்மா விளையாண்டுக்கிட்டு. காய்ச்சி நீ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மாச மளிகை சாமான் டேடி எழுதிருக்காரு துண்டு சைட்டில், தெரிகிறதா? இந்த எழுத்து உங்களுக்கு புரியாது, எல்லாமே வடமொழியில் இருக்கும். அதனால் எனக்கே புரியாது, அதனால் அவரை தான் கேட்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுருவோம் வாட்ஸ்அப்பில். ஓகேவா? அதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இல்லை பாதி சாமான் விட்டுருக்காங்க. கரெக்டாக பற்றி சொல்லணும். கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இதை ஃபஸ்ட்டு நமக்கு புரியணும். எழுதுன உனக்கு புரியுமா? நான் சொல்கிறேன். சரி ரைட்டு. ஃபஸ்ட்டு நான் அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். இல்லை இப்போவே காட்டிடுறேன் அந்த லிஸ்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குதா? இதான் அவங்க வந்து டேடி இது மாத லிஸ்ட்டா, சும்மா உனக்கு தேவையான லிஸ்ட்டு நீ போட்டிருக்கிறியா? ஒரு மாதத்துக்கு நீ கேட்க மாட்டியா? கொடூரமான லிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க, கொடூரமான மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள். சுலுலு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எழுதிக்க. சரி, ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிட்டுமா? ஃபஸ்ட்டு நீ சொல்லு, அதை நான் சொல்கிறேன். மஞ்சள் வாங்குது இல்லை, அது எனக்கே புரியுன்னு நினைக்கிறேன். நானே கூட பார்த்துட்டா சரி விடு, எப்படி எதுவும் வைக்கலாம். ஒரு வாட்டி போட்ட லிஸ்ட்டில் இருக்காதோ அந்த அதே சேம் லிஸ்ட் தான். அது வேறு லிஸ்ட்டு, இது வேறு லிஸ்ட்டா? சரி ரைட்டா. சொல்றேடி. மஞ்சள் 50. மஞ்சத்தூள் 50 கிராம். மஞ்சள் தூள் 50 கிராம். அடுத்தது 100 சிக்கு வத்தி பிளாக் 100 சிக்கு வத்தியா? அதில் 100 சிக்கு வத்தி 100 வத்தி 100 வத்தி அடி 100 ஸ்டிக்கு 100 சிக்கு. அதெல்லாம் களி நீ வந்து 100 சிக்குன்றிய, என்ன 100 சிக்கு? நானே கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டேன். 100 குச்சி வத்தின்னு சொல்லு. 100 குச்சி பிளாக் பிளாக். ஓகே. 100 ஸ்டிக் பிளாக் வத்தி. ஓகே. குட் நைட் 1. கொசுவத்தி குட் நைட் 1. நல்லெண்ணெய் 1 லிட்டரு. நல்லெண்ணெய் 1 லிட்டர். இதயம் அப்படி சொல்லக்கூடாது ரெடி, ஃபர்ஸ்ட் பிராண்ட் சொல்லிடணும். இதயம் நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் அப்படி சொல்லணும். பின்னாடி வரக்கூடாது. அப்பப்போ இவருக்கு வேற ஜூம் போயிட்டு இருக்குது, அப்போ வந்து அப்படி போகக்கூடாது. இப்போ கட் பண்ணுறேன் இருக்க. இதயம் நல்லெண்ணெய் அது போட்டு 1/2 லிட்டர். அடுத்தது பொட்டுக்கடலை 1/4 கிலோ. கம்போட் 1 சரம். 50 கிராம் டாபர் ரெட் பேஸ்ட்டு 4. 50 கிராம் டாபர் ரெட் டூத் பேஸ்ட்டு
எத்தனை நாள் போதும்? ஒரு மாதத்துக்கு 4 போதும். எனக்கு நானே 2 எடுத்து யூஸ் பண்ணுறேன். 5 என்னடா டிரைவர் ஒன்று தானே வண்டி ஓட்ட விடணும், நீ தான் குடும்ப தலைவர் ஒன்று தான் மாதத்துக்கு போட்ட ஒன்று 10 10 போடாத. 5 பீஸ் சந்தூர் சோப்பு செட்டு 4 சன்டூர் சோப் செட்டு 4 செட்டு. முட்டை 3 அட்டை. என்ன போடலாம்? முட்டை 3 அட்டை. முட்டை 3 அட்டை. எப்படி ரைமிங்காக இருக்கா? உதயம் குண்டு உளுந்து 1 கிலோ. உதயம் குண்டு உளுந்து 1 கிலோ. அடுத்து அத்திரி பிடி 1. அத்திரி பிடி 1 ஒரு பாக்ஸு. பாக்ஸு. அத்திரி பிடி ஒரு பாக்ஸ். இவர் வந்து அத்திரி பிடி அடிச்சிட்டு இருக்காரு. அவளை உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. லைட்டர் 2. லைட்டர் 2. சிகரெட் லைட்டர் 2. ஏவி கோல்டு பேக்கில். தங்கம்மா 1 கிலோ. டீ தூள் தானே அது? அப்போ டீ தூள்னு மென்ஷன் பண்ணி டீ தூள். சரி எடுக்கிற ஆளுக்கு தெரியாம வச்சுட்டு என்ன பண்ணுவாரு? மணிலா என்னது? மணிலா அரைக்கு மல்லாட்ட பயிர்னு சொல்ல மாட்டாரு. சொல்லலாம். மருத்துவதா பச்சை பச்சை மல்லாட்டை பயிர் 1/2 கிலோ. சீனி 2 கிலோ. மல்லாட்டை போடு. மல்லாட்டை அடுத்த என்ன? மல்லாட்டை பயிருக்கு அப்புறம் சீனி 2 கிலோ. சர்க்கரை 2 கிலோ. எண்ணெய் கோல்டு 3 லிட்டர். கோல்டு வின்னர் எண்ணெய் 3 லிட்டர். மல்லித்தூள் 200. மல்லித்தூள் 200. 200 கிராம். தனி மிளகாத்தூள் 100 கிராம். தனி மிளகாத்தூள் 100 கிராம். கடலைப்பருப்பு 1/2 கிலோ. கடலைப்பருப்பு 1/2 கிலோ. மிளகு 50. மிளகு 50 கிராம். ஜீரகம் 50. ஜீரகம் 50 கிராம். ஆர்பி ஆப்ப சோடா. ஆர்பி ஆப்ப சோடா. அப்படின்னு 100 கிராம். 100 கிராம். ஆப்ப சோடாலாம் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? இட்லி போடுது. இயற்கையான உணவுலாம் ஆப்ப சோடா எரிக்கக்கூடாது ரெடி. லைட்டாக போடணும். இருக்குது. பட்டை 50 கிராம். பட்டை 50 கிராம். பச்சை கற்பூரம் 10 ரூபா. அடுத்தது பச்சை கற்பூரம். அது இருக்கு காலுக்கு ஆணிகால் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டிக்கர் பேண்ட் மாதிரி இருக்கு ரெடி. ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு, வாங்கி ஓட்டினா சரியா இருக்கும். அப்போ காலை வெட்டி வீசுது. கண்டாவில் மட்டும் எடுத்துருவோம். என்ன சொல்கிறேன்? வசம்பு 10 ரூபா. பச்சை கற்பூரம் எவ்வளோ? 10 ரூபா. வசம்பு இருக்கு. அது கலந்து தான் வச்சிருந்தாரு. நீ என்ன நாட்டு வைத்தியம் மாறிவியா? அவங்க மாட்டாங்க. யாரு? இப்போ மனைவியா? டிவியில் சொன்னாங்களா? அதனால் என்ன பண்ண போகிறாங்க இவங்க? இவங்க டேடிக்கு வந்து ஆணிக்கால் இருக்கு. அந்த ஆணிக்காலில் வந்து பச்சை கற்பூரம், வசம்பு, மஞ்சத்தூள், மருதாணி இதெல்லாம் வச்சு அடிச்சு கண்ணை தெரியப்படுமா? அப்படின்னு சொல்றாங்க. என்னவோ கூடிய சீக்கிரத்தில் உன் காலை வெட்டி எடுக்கிற மாதிரி தான் வரப்போகுது. எதை நீ சொல்கிற நான் போடுறேன். ஓகேடா? நீங்கள் என்ன சொன்னா பச்சை கற்பூரம் 10 ரூபாய்க்கு. பச்சை கற்பூரம் 10 ரூபாய்க்கு. 10 ரூபாய்க்கு. வசம்பு 10 ரூபாய்க்கு. பட்டாயிட்டு பட்டை போட்டேன். துணி போட்டு சேலஞ்ச் 1 கிலோ. வாழ்க்கையே சேலஞ்சாக இருக்குது. இதில் வேறு துணி போட்டு நீங்கள் சேலஞ்ச் தான் யூஸ் பண்ணுவீங்களா?
சேலஞ்ச் துணி பவுடர் 1 கிலோ. சரி, மிஷின் தான் இருக்குது, வாஷிங் மிஷின். லிக்விட் வாங்கினா வேலை முடிஞ்சு போச்சு. நீங்கள் அப்புறம் துணி பவுடர் தனியாக யார் சொல்கிறது அப்படின்னு? அது எங்கள் அம்மாவோட பிரம்மை. எங்கள் அம்மாவோட பிரம்மை என்னென்னா, வாஷிங் மிஷின்லேயும் துணி பவுடர் தான் போடுவாங்க லைட்டாக, அப்போ தான் அழுக்கு போகுமா. நம்ம லிக்விட் வாங்கி கொடுத்தாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எனக்கு வேணும் அப்படின்றாங்க. சேலஞ்ச். ஓகே, ரெடி. வெல்லம் 1/4 கிலோ. என்ன லிக்விடு? வாஷிங் மிஷின் லிக்விடு அப்படின்னு போட்டுட்டோம்னா விலை கம்மியில் போட்டால் அவங்க விலை கம்மியில் நல்லா இருக்காது. இது வந்து சின்னதாக இருக்குது. இதில் ஒரு 2 பாக்கெட் போட்டால் போதுமா? இது 1 மாதத்துக்கு வருது. 1 மாதத்துக்கு வருதா இது? ஷூரா? சுட்டி டிட்டர்ஜென்ட் லிக்விடு 1 லிட்டர். ஓகே, அடுத்தது அவ்வளோதான். மளிகை சாமான் லிஸ்ட்டு அவ்வளோதான். 1 மாதத்துக்கு தேவையான கேட்கக்கூடாது. திரும்பி என்னை கேட்டு டென்ஷன் பண்ணக்கூடாது. புரியுதா? ஒரு வாட்டி நம்ம உட்காந்து ஆர்டர் போடுறதில்ல, ஒரு வாட்டி நீ வேறு கடைக்கு போய் நின்று வாங்குறதுக்குள்ள டைம் ஆகிடுது. ஓகே தானே? பெருங்காயத்தூள் அது எத்தனை சரமா? சரம் வேணுமா? சரம் தான் ஒரு சரம் போடு. பெருங்காயத்தூள் ஒரு சரம் ஒரு சரம். அடுத்தது காய்கறி கறி வாங்கிட்டேன். அவ்வளோதானா? நான் நல்லா கேட்டுட்டியா? உன் மனைவி கேட்டுட்டியா? லிஸ்ட்டில் கரெக்டாக தான் போடுறீங்க. திரும்பி எதுவும் கேட்கக்கூடாதுங்க. ஓகே ஆயிடுச்சு. வந்து 1 மாதத்துக்கு இந்த லிஸ்ட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்கள் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை, திடீர்னு இடையில வந்து 4 ஜாமான் காணுன்னு வைங்க, அது வேணும் இது வேணும்னு வைங்க. சரி, ஓகே. இதை வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருவோம். நம்ம வந்து காய்கறி ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் நமக்கு மளிகை ஜாமான் மட்டும் வரல. இந்த வாரத்துக்கு எவ்வளோ வந்திருக்கு காய்கறி பில்லு? 540 ரூபா வந்திருக்கு. ஓகே தானே? கரெக்டான ரேட்டா? போட்டு தாக்கிற ரேட்டு தான். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன மாப்பிள்ள, புது காரா? ஓகே, அடுத்த கார் வாங்கிட்டாங்க இவங்க. இப்போ வந்து பயங்கரமான கார் ஒன்று இருக்குது, ரேஸ் காரு. ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. டேடி ஒரு ஆட்டி இப்போ காய்கறிலாம் ஏய் இங்கே வாங்கடா, நீங்கள் கார் இல்லைன்றது போண்டா, இதை எடுத்து வைங்க. இதில் மாட்டிக்கிச்சு. எடுத்து வை மாப்பிள்ள, பிரித்து வை, எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்புறம் விளையாடலாம். இந்த கார் எடுத்து வை. இந்தா ரிமோட் இருந்தா கொடுத்து இருக்கட்டும். நீ வை. ஃபஸ்ட் இங்கே வா, உன்னை வந்து வேலை வாங்குறேன். இங்கே வா, எல்லாத்தையும் பிரிங்க. வேறு அவங்க ஐயா பிரிக்கிறார். அது மாதிரி நீ இந்தாண்ட மாப்பிள்ள இங்கே உட்கார தனித்தனி ஆக்க எல்லாத்தையும். எல்லா ஜாமானையும் செப்பரேட் பண்ணு. டயரு அடையா நீ டேடியா பழசு பூசு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிற. ஓகே, நம்ம ஜாமான் ஆர்டர் போட்டது வெற்றிகரமாக வந்து விட்டது. என்ன மிஸ்டேக்குன்னு மட்டும் பார்க்கணும். இப்போ ரெடி? ஓகே, அப்படியே ஒரு ஜாமான் தள்ளி விடு. ஆர்பி சோடா 10 ரூபா. பச்சை கண்ணுங்கள்ல ஓகே, நான் பச்சை மல்லாட போயிடு. பச்சை கடல்னு போட்டு கொடு. அது வத்தி. அடுத்தது டாபர் டூத் பேஸ்ட்டு. அடுத்தது சேலஞ்சு துணி பவுட்ரு. துணி பவுடர். அடுத்தது உளுந்து, உதயம் உளுந்து. உதயம் உளுந்து. ஓகே, நாங்கள் கேமராவோட கொஞ்சம் தான் தெரியும். அடுத்தது என்ன? சுட்டி 2 லிட்டரு லிக்விடு. அடுத்து கடல் எண்ணெயா? காப்பயிர்னா கடலை பயிரா? கடலைப்பருப்பு 1/2 கிலோ. 1/2 கிலோ 4 கிலோவா? பொட்டியில் 2 கிலோ. அது என்னது? அப்போ
காப்பருப்பு தான் போட்டிருக்கு. அதான் கடலப்பருப்பு 80 ரூபா 1/4 கிலோ. இது என்ன போட்டிருக்கு? இல்லை 2 ரூபா. காப்பருப்பு 1/4 கிலோ போட்டு கடலப்பருப்பாக தான் ரெடி இருக்கும். 4 கிலோ இருக்குது. 4 கிலோ போய் இருக்கு. 4 கிலோ பொண்ணு ஒன்று தான் இருக்குது. சரி விட இப்போ அதை மாட்டோம். நீங்கள் பொட்டக்கல்லி நீ போட்டு பார்த்துப்போம். இது சம்பா ரவை. அதான் அடுத்து மசாலா 50 தான் போட்டிருக்கு. மஞ்சத்தூள் 50 கிராமா? மஞ்சத்தூள் 50 கிராம். ஓகே. பச்சை கற்பூரம் 10 ரூபாய்க்கு. பச்சை கற்பூரம் போட்டாச்சு. அடுத்தது 20 ரூபான்னு போட்டிருக்கு. 20 ரூபான்னு போட்டிருக்கு வேணும். முட்டை அட்டை தான் விட்டுட்டாங்க. முட்டை அட்டை 55 ரூபா பெண்டிங்கு. பட்டை 100. போடாது. அஸ்கா 2 கிலோ. அஸ்கானா அஸ்கானா ஜீனியா? அது எதுல தெரியலையா? அது அதை லைட்டாக பொத்துக்குச்சு. ஓகே, அஸ்கா பொத்துக்குச்சு காய்ஸ். அஸ்கா 2 கிலோ முடிஞ்சு. அடுத்து கோல்டு வின்னர் 3 லிட்டரு. அது முடிஞ்சு. ஜீரகம் 4 கிலோ. அத்தரி ஒன்னோட ஐட்டம். வெல்லம் 300 கிராம். அது ஏவிடி. ஏவிடி வரல. டீத்தூள் வரல. டீத்தூள் வரல. அடுத்து கம்போர்ட் சாரம். கம்போர்ட் சாரம் 1. அடுத்து சந்தூர் சோப்பு 4 செட்டு. 4 செட்டு. இதையும் நல்ல குட் நைட் காயில். ஓகே. பெருங்காயம் 1 சரம். மறுபடியும் பச்சை மிளகாட்டை போட்டுருக்காங்க 80 வருங்க. பச்சை மிளகாட்டா தான். நீங்கள் பச்சை பொடிச்சுனால இது பண்ணுறீங்க. கடலை மேகி. மேகி ஒரு பாக்கெட்டு. தயிர் இருக்குது. இதுதான் காப்பருப்புனா கடலைப்பருப்பாக இருக்கும் 1/2 கிலோ. மிளகு 1/4 கிலோ. பசந்து 10 ரூபாய். மல்லித்தூள். என்னது தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் 80 ரூபா. அது கரெக்டு. அப்போ பச்சை மிளகையும் கரெக்டு. அப்போ இது வந்துருச்சு. ஓகேவா? இது வந்துருச்சு. இது 3 அட்டை முட்டை ஏவிடி. பாக்கியெல்லாம் நான் சொன்ன வரைக்கும் நான் கரெக்டாக போட்டேன். ஏவிடி டீத்தூள் மிக்சிங்கு. அட்டை முட்டை மிக்சிங்கு. சொல்லிட்டு போனாடி அந்த ஏடி இதை பார்த்தா சொல்லு. சரி சொல்லிடுறேன். ஓகே ரைட். ஓகே காய்ஸ், ஒரு 2 ஜாமான் மட்டும் மிஸ்ஸிங். பாக்கியெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனால் என்ன மிஸ்ஸிங்கன்னா
நமக்கு முட்டை மட்டும்தான் எல்லா டைமும் மிஸ் ஆயிடுது. ஏன் டாடி அப்படி? முட்டை லாஸ்ட் வரும் போகும்போது இது எடுத்து வரும் உடஞ்சி எடுத்து போங்க. சரி சரி ஜாமான் முட்டை சொன்னால் முட்டை வந்து வச்சுருக்காங்க எல்லாத்தையும். முடிஞ்சு போச்சு சோலி. ரைட்டுங்க, அவ்வளோதான். பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃபெக்ட். டீத்தூள் மட்டும் வீட்டில் எடுத்துட்டாங்களா முதல்ல யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டோர் ரூம் எது அப்படின்னா இந்த ட்ரே தான். இந்த கட்டிலு கீழே தான் எங்களோட ஸ்டோர் ரூம். கரெக்டாக ரெடி? கட்டிலு கீழே தான் எங்கள் ஸ்டோர் ரூம் வச்சுருக்குறோம். என்னடே பில்லு பார்த்துட்டு இருக்கிறேன். எவ்வளோ வந்திருக்கு பில்லு? 3463 இதுதான் பில்லா? சரி சரி. எப்பவுமே மாதம் எவ்வளோ வரும் நமக்கு? மாதம் மளிகை எவ்வளோ ஜாமான் வரும் மாதம்? நமக்கு ஒரு 3 ரூபா மாதம். நமக்கு மளிகை ஜாமான் ஒரு 5 ரூபா வருது. இதுதான் நம்ம பட்ஜெட்டு 4 பேருக்கு. 4 பேர் எத்தனை பேர்? இப்போதைக்கு நம்ம 3 பேர் தான். 4 பேர். அது இல்லாமல் வாரம் ஆனால் காய்கறி ஒரு 500 வாங்குவோம். இது இல்லாமல் நான்வெஜ் தனி, அது ஒரு 500. இதுதான் நம்ம பட்ஜெட். ஓகேவா? மந்த்லி பட்ஜெட் இப்போ சொல்லிட்டேன் ஆடியன்ஸ்கிட்ட.